எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறதா அல்ல புரியாம படிக்கிறது? புரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறதுல புரியாமையே படிச்சுட்டு போறதா எது நல்லது? புரிஞ்சு படிச்சால்தான் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம புரியாமையே படிச்சோம்னா என்ன பண்ணலாம்? பார்த்தீங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னா உடனே போயிடலாம், இல்லைன்னா சாயங்காலம் வரைக்கும் பதில் சொல்லிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? என்ன பதில் சொல்லாம போக முடியாது இல்லையா? என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? சரி பாருங்க. அப்போ இப்போ இதுதான் அதான் நான் கேட்டேன், ஹவு டு ஸ்டடி த பைபிள் இல்லையா? ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம பாப்பாவை எந்த கிளாஸில் சேர்த்துவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிரேட் 1 இல்லையா? கிரேட் 1 அல்லது அதுக்கு முன்னாடி நர்சரியில் சேர்த்துவீங்க இல்லைங்களா? எங்கள் பாப்பா ரொம்ப நல்லா வீட்லேயே நாங்கள் 1 2 3 சொல்லி கொடுத்துட்டோம், ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டோம், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். அதனால ஃபிஃப்த்து கிரேடில் சேர்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என்னம்மா எங்கள் பாப்பா என்னதான் படிச்சிருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும்? கிரேட் 1 படித்தா தான் என்ன பண்ண முடியும்? கிரேட் 2க்கு போக முடியும் இல்லையா? கிரேட் 2 படித்தா தான் எங்கே போக முடியும்? அப்போ அதுக்கு ஒரு 1 இயர் இருக்கா, ஒரு டியூரேஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு செப்பரேட்டாக டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதுக்கு லெசன்ஸ் இல்லையா? பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம ஒவ்வொரு கிரேடாக போக முடியும். ஆனால் நம்ம நித்திய ஜீவனை தருகிற இந்த புத்தகத்துக்கு ஏதாவது ஸ்டடி வச்சிருக்கோமா? சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வச்சிருக்கிறோமானா ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி நம்ம படிக்க முடியும் இல்லையா? பாருங்க, இப்ப நம்ம எங்க படிச்சோம்? ஆதியாகமத்திலேயே 2 இடத்துல கேள்வி இல்லையா? இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. ஆதியாகமத்திலேயே நிறைய கேள்வி கேட்டா நீங்க ஆதியாகமத்தை போகவே தாண்ட முடியாது. ஆதியாகமத்தையே என்ன பண்ண முடியாது? தாண்டி போக முடியாது. அவ்வளோ கேள்விகள் இருக்கு. அதனால ஒரு சில கேள்விகளை மட்டும் நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? பதில பார்க்கலாம் இல்லையா? சரி, இதுக்கெல்லாம் எப்படி பதில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் ஜான் 5:39. கொஞ்சம் இந்த யாராவது எழுதுறவங்க எழுதிக்கணும், சரியா? எழுதுறவங்க எழுதிக்கணும். ஏன் எழுதணும்? ஏமா எழுதணும்? பேனாவும் பென்சில் இருந்தா எழுதணும் இருக்கா? பேனாவும் நோட் புக் இருந்தா எழுதணுமா? நான் ஒன்று என்னன்னா, நம்ம கேட்கக்கூடியது இந்த காதில் கேட்கும் இல்லையா? எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னா 20 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் இந்த காதுக்குள்ளே போகும். அப்புறம் 60 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் இந்த காதிலிருந்து போயிடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடிய சில விலங்குகளை எல்லாம் சொல்றார். என்னென்ன விலங்குகளை நம்ம கடவுளுக்கு பலி கொடுக்கலாம்? என்னென்ன விலங்குகளை பலி கொடுக்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு, அப்புறம் என்ன? ஆடு, மாடு, அப்புறம் என்ன? புறா. ஏன் ஒரு நல்ல பன்றியோ ஒட்டகமோ கொண்டு போய் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிவிடா? நல்ல கொழுப்பா இருக்குது, ஒயிட் பிக். ஆண்டவரே, நான் இதை பலி உங்களுக்கு கொடுக்குறேன்னா கடவுள் ஏற்றுக்க வர மாட்டாரா? ஏன் ஆடு மட்டும் ஏற்றுக்கிறீங்க, பன்றி ஏற்றுக்க மாட்டீங்களா? சரி, பன்றி வேண்டாம்ப்பா, நல்ல ஒரு ஒட்டகம் இல்லைன்னா ஒரு ஹார்ஸ், நல்ல ஈஜிப்தியன் ஹார்ஸ் கொண்டு வரேன், அது கடவுள் கொடுக்கலாமா? ஏன்? எதனால? ஏன்னு தெரியல. படிச்சிருக்கீங்களா? கடவுள் சொல்றாரு, எந்த விலங்குகளை அவருக்கு பலி கொடுத்தாலும் அது 2 விசேஷமான குணலட்சணங்கள் இருக்கணும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று தான். ரெண்டாவது அதே ரெண்டாவது அப்படின்னு சொல்லணுமா? முதல் என்ன கண்டிஷன் என்னங்க? பாருங்க, ஐயா சொல்லிட்டாங்க. கைத்தட்டுங்க ஐயா, கைத்தட்டுங்க, நல்ல கைத்தட்டுங்க. அசைப்படும். ரெண்டாவது என்ன? வெறிகுளம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஏன் அசை போடுது அப்படின்னா, அந்த ஆடு மாடோ ஏதாவது கிடைக்கும் போது வேகமா என்ன பண்ணும்? சாப்பிடும். அப்புறம் போய் படுத்துக்கிட்டு என்ன பண்ணும்? அசைப்படும். அதான் நம்ம தியானம் பண்ற மாதிரி. நம்ம இப்போ அவசரமா என்ன பண்றோம்? வேத வாக்கியங்களை வாசிச்சுட்டு அப்போ நம்ம வீட்டில் போய் நேரம் கிடைக்கிற போது நம்ம என்ன வாசிச்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும், சரியா?
அதனாலதான் அது ஏன், அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நொறுங்க தின்றால் எத்தனை வயசு? 100 வயசுன்னு சொல்லுவாங்க. நொறுங்க தின்றால் 100. நொறுங்கன்னா நிறைய சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு அழகான கிரைண்டர் கொடுத்துருக்காரா? எல்லாத்துக்கும் ஒரு இலவசமான கிரைண்டர் கொடுத்துருக்காரு இல்லையா? அதுல எல்லாம் நல்லா நொறுக்கி 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 நல்லா சாப்பிட்டீங்கன்னா எத்தனை வயசாமா? 100 வயசு. அதுதான் அந்த ஆடு மாடெல்லாம் செய்யுது. சரியா? பாருங்க, ஒட்டகம் அசை போடும், ஆனா விரி குழம்பு அதுக்கு இல்லை. பன்றிக்கு விரி குழம்பு இருக்குது, ஆனா என்ன பண்ணாது? பாத்தீங்களா? அதுதான் 2 கண்டிஷன் கொடுத்துட்டார். அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜீவ பலியாக நம்ம என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்கிறோம் இல்லைங்களா? ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற நமக்கும் அந்த 2 குணங்கள் இருக்கணும். சரியா? ஒன்று அசை போடணும், தியானிக்கணும். இந்த விரிக்குழம்பு எதுக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஆடு பாத்தீங்கன்னா அந்த கிளிஃப்ட்னு சொல்லுவாங்க, மேல அந்த பாறையில கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நின்றுட்டு இருக்கோம். கீழே வழிக்கு விழுந்துடாது. ஸ்ட்ராங் அண்ட் ஃபெய்த். அது எதை குறிக்கும்? விசுவாசத்துல உறுதியை குறிக்கிறதாக இருக்குது. வழிக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விழுந்து விட மாட்டோம். ஆனால் நம்ம சொல்றோம் யானை அவ்வளவு பெருசு, யானைக்கும் அடி என்ன பண்ணணும்? ஏன்னா அதுக்கு எப்படி இருக்குது? இப்படி பட்டையா இருக்குது அதனுடைய கால். அதனால என்ன ஆயிரும்? சறுக்கிட்டு போயிடும். பாத்தீங்களா? யானைக்கும் அடி சறுக்கும், ஆனா ஆட்டுக்குட்டியே சறுக்காது. நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆட்டுக்குட்டிகளா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த 2 குணம் நமக்கு என்ன ஆகணும்? நமக்கு இந்த 2 குண லட்சணங்களும் தேவைப்படுகிறது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எழுதிக்கிங்க, வீட்டுல போய் என்ன பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் என்ன ஆயிரும்? மறந்து கேட்பாங்க, பாஸ்டர் பேசினார், அப்ப நல்லா பேசினாருங்க, ரொம்ப சிரிக்கிற மாதிரி பேசினார், என்ன பேசினார் அப்படின்னா தெரியாது, மறந்துடும். அதனாலதான் நம்ம எழுதி கொள்ள வேண்டும். சரி, இப்ப யோவான் 5:39 வாசிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சரி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னா எந்த வேத வாக்கியங்கள்? வேத வாக்கியம்னா என்ன? எந்த இடத்துல எல்லாம் வாக்கியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வேத வாக்கியங்கள் அப்படி சொல்லமா? வேற என்ன சொல்லுங்கம்மா? வேத வாக்கியம்னா என்ன? இயேசு கிறிஸ்துகிட்ட போய் தான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே வேத வாக்கியம்னு சொன்னீங்க, அது என்னன்னு கேட்கணுமா? போலாமா எல்லாரும்? வேத வாக்கியம்னா என்ன? அதுதாங்க வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லலாமா? பார்த்தீங்களா? வேத வாக்கியம் சொல்ற போது, இதை சொல்லுகிற பொழுது இன்னும் புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசு கிறிஸ்து இதை சொல்ற போது என்ன ஒன்னும் எழுதப்படல, புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படல. அப்ப இப்ப இருக்கிறது என்ன? பழைய ஏற்பாடு தான். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா தோரா அல்லது தனாக்குன்னு சொல்லுவாங்க. தனாக்குன்னு சொல்லுவாங்க அல்லது தோரான்னு சொல்லுவாங்க. தோராங்கிறது என்ன? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். இது 5 மட்டும் நீ ஆராய்ஞ்சு பாரு. அவைகளும் என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்குது. என்னை யாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப நம்ம வேத வாக்கியங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். சரி, ஆராய்ந்து பார்க்கிறதுனா எப்படி? இப்போ ஸ்கூல்ல படிக்கிறோம், ஒரு சயின்ஸ் லேப் இருக்குது, அதுல போய் என்ன பண்றாங்க? நிறைய இதை கொஞ்சம் அதில் எடுத்து ஊத்துறாங்க, இதை எடுத்து ஊத்துறாங்க, அவங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அப்படி செய்ய முடியுமா?